ஹாய் மக்களே, இன்றைக்கி தான் வாஷிங் மிஷினில் துணி போட்டேன். அதை அப்படி காய போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2 நாளைக்கு ஒருக்க தான் துவைப்பேன். டெய்லியும் துவைச்சா கரண்ட் பில்லு நிறையா வரும் அப்படின்னு என்ன பண்ணுறது. இத்தனை நாள் கையில் தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப முடியல, என்னால் துவைக்க முடியல அப்படின்னு சொல்லங்காட்டி வாஷிங் மிஷின் எடுத்துருந்தார். அதனால் அதில் தான் போட்டுக்குவேன். வேலைக்கு தைக்க போய்கிட்டு இருந்தேன். என்னால் தைக்க முடியல, உட்காந்த இடத்துலையே உட்காந்து தைக்க முடியல. அதனால் வீட்டிலையே இருந்துக்கிட்டு வீட்டில் பாவாடை விட யாரும் தந்தால் தைப்பேன். வீட்டு வேலை அத்தனை வேலை நம்ம செய்கிறோம். வீட்டில் இருந்து என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது. சாயங்காலம் டிஃபன் வேறு செய்யணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை வேறு, சந்தைக்கு வேறு போகணும். எத்தனை வேலை நம்ம வீட்டில் செய்கிறோம். வீடு கூட்டுறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சமையல் செய்கிறோம். இத்தனை வேலை செஞ்சாலுமே சும்மா தானே இருக்க அப்படிங்கிறாங்க. வெளியில் வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதனால் உள்ளேயே காய போடுறேன். ஃபேன் காற்றுல காஞ்சிரும். அதான் ஏற்கனவே நல்லா காஞ்சி போய் தானே இருக்குது, கொஞ்சம் உணரட்டும் அப்படின்ட்டு உள்ளே போட்டேன். கனமான துணியாக இருந்தால் வெளியே கொண்டு போடுவேன் வெயிலில். இப்போ சும்மா உள்ளேயே போட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.